கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு புத்தகங்களை நேசிப்போம், புத்தகங்களை வாசிப்போம். Let us love the books and let us read the books. இந்த தலைப்பில் ஒரு தியானத்தை அல்லது ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதை நான் 3 தலைப்புகளிலே நான் செய்கிறேன். முதல் தலைப்பு, புத்தகங்களை வாங்குவோம். Let us buy the books. இரண்டாவது தலைப்பு, புத்தகங்களை படிப்போம். Let us read the books. மூன்றாவது தலைப்பு, புத்தகங்களை எழுதுவோம். Let us write the books. முதல் தலைப்பாக நான் சொன்னேன், புத்தகங்களை வாங்குவோம். யுனெஸ்கோ, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஃபார் எஜுகேஷன், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். இது அகில உலக ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் ஏப்ரல் 23 உலக புத்தக தினமாக இது அறிவித்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 23 உலகமெங்கும் புத்தக காட்சிகள் வைக்கப்படுகின்றன. இதோடு நாம் வாழ்கின்ற பகுதிகளிலேயே அடிக்கடி புக் ஃபேர் அல்லது புத்தக காட்சி என்பது வைக்கப்படுகிறது. அங்கே ஏராளமான நல்ல நல்ல புத்தகங்கள் வைக்கப்பட்டு அது விற்கப்படுகின்றன. உண்மையாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எத்தனையோ இடங்களுக்கு நாம் போகிறோம், உல்லாச பயணமாக போகிறோம், உற்றார் உறவினருடைய வீட்டிற்கு நாம் போகிறோம், திருமணங்கள் போன்ற நல்ல நிகழ்ச்சிகளுக்கு நாம் போகிறோம். அதற்கெல்லாம் போகலாம். அதே போன்று புத்தக கண்காட்சிக்கும் நீங்கள் போக வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அங்கே போய் நீங்கள் பார்த்தால் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பல பொருட்களிலே எழுதப்பட்ட நல்ல நல்ல புத்தகங்கள் அங்கே காணப்படுகின்றன. உண்மையாகவே நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு, நம்முடைய குடும்ப வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைவதற்கு, நம்முடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக நாம் வளர்ப்பதற்கு, இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் ஏற்ற அருமையான சிறந்த நல்ல புத்தகங்கள் அங்கே இருக்கின்றன. எனவே நீங்கள் புத்தக கண்காட்சிக்கு போக வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி போவதை உங்களுடைய சிறந்த பொறுப்பாகவும் கூட நீங்கள் கருத வேண்டும் என்று சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புத்தகங்களை நீங்கள் வாங்க வேண்டும், அதுவும் நல்ல புத்தகங்கள். ஒருவேளை விலை சற்று கூடுதலாக இருந்தால் அதற்காக கவலைப்படாதீர்கள். ஒரு புத்தகத்தில் ஒரே ஒரு நல்ல கருத்து, இதுவரை நாம் அறியாத ஒரு சிறந்த கருத்து இருந்தால் மட்டும் கூட போதும். நான் அப்படித்தான் வாங்குவேன். எவ்வளவு ரூபாய் என்றாலும் நான் வாங்குவேன். எல்லா பக்கங்களிலேயும் கருத்துக்கள் இருந்தால் அதற்காக நான் மகிழ்ச்சி அடைவேன். ஒரே ஒரு கருத்து மட்டும்தான் நான் அறியாத கருத்தாக இருந்தாலும் அதற்காக கூட நான் மகிழ்ச்சி அடைவேன். யோசித்து பாருங்கள், நாம் எத்தனையோ காரியங்களுக்கு செலவு செய்கிறோம் உணவிற்காக. அதுவும் பர்த்டே ஃபங்க்ஷன், வெட்டிங் டே செலிப்ரேஷன், இப்படிப்பட்ட காரியங்கள், இதற்கெல்லாம் எவ்வளவு ரூபாய் செலவு செய்கிறோம்.
அந்த உணவு சாப்பிடுகிறோம், விதவிதமாய் சாப்பிடுகிறோம். எவ்வளவு நேரத்திற்கு அந்த உணவு நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும்? கொஞ்ச நேரம். அதே போன்று உடைக்காக நாம் செலவு செய்கிறோம். அந்த உடை எப்போதும் புதிதாகவே இருக்காது, பழசாக ஆகிவிடும். இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நாம் செலவு செய்கிறோம். ஆனால் புத்தகம் அது நம்முடைய நண்பனை போன்று, நமக்கு நல்ல ஆலோசனை சொல்கின்ற ஆலோசகரை போன்று, நமக்கு நல்ல வழியை காட்டுகின்ற வழிகாட்டியை போன்று அது இருக்கிறது. எனவே புத்தக கண்காட்சிக்கு நாம் சென்று நல்ல புத்தகங்களை நாம் வாங்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். புத்தகங்கள் ஒரு வீட்டை அலங்கரிக்க வேண்டும். நான் வெளிநாட்டிற்கு சென்றிருக்கும் போது அந்த வெளிநாட்டுக்காரருடைய இல்லங்களிலே தங்கியிருக்கிறேன். அப்போது எனக்கு ஒரு ஆச்சரியம். அவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த ரெஸ்ட் ரூம் என்று சொல்கிறோமே, டாய்லெட், நான் தங்கின எல்லா வீடுகளின் டாய்லெட்லேயும் ஒரு சின்ன அலமாரி இருக்கிறது. அதில் பல புத்தகங்கள் இருக்கின்றன. நான் அவரிடத்தில் கேட்டபோது சொன்னார்கள், நாங்கள் எப்போதும் ரெஸ்ட் ரூம் போகும்போது புத்தகத்தையும் படிப்போம், புத்தகத்தின் மூலமாக கருத்துக்களை பெற்றுக்கொள்வோம். அதே போன்று ரெஸ்ட் ரூம்லே நாங்கள் கம்போர்டில் உட்கார்ந்து மோஷன் போகும்போது எங்களுக்கு ஃப்ரீ மோஷன் போகும். எனவே ஒரு நாளை நாங்கள் துவங்கும்போது புத்தகத்தோடு துவங்குகிறோம். அதே போன்று அவர்கள் சொன்னார்கள், இரவு நேரத்தில் தூங்க போவதற்கு முன்னதாக நாங்கள் ஒரு புத்தகத்தில் ஒரு சில பக்கங்களையாவது படித்துவிட்டு தான் தூங்க போவோம். ஏனென்றால் அது எங்களுடைய நல்ல அயர்ந்த நித்திரைக்கு உதவி செய்கிறது. அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் புத்தகத்தோடு துவங்கி ஒரு நாள் புத்தகத்தோடு முடிகிறது. அவர்கள் புத்தகத்தை அதிகமாக நேசிக்கிறார்கள். புத்தகங்கள் இல்லாத ஒரு வீடு என்று சொல்லி வெளிநாட்டு வீடுகளிலே எந்த வீட்டையும் நாம் பார்க்கவே முடியாது. புத்தகங்களை வாங்கி ஒரு சின்ன லைப்ரரியாக தங்களுடைய வீட்டிலே அவர்கள் வைத்திருப்பது உண்மையாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு காரியம். இதை வெளிநாட்டுக்காரர்கள் மட்டும்தான் செய்கிறார்கள் என்று சொல்வதிலே நான் பெருமை அடையவில்லை. இதை நீங்களும் நானும் செய்யும் போதுதான் நமக்கு நன்மையை தருகிறது. நாம் சிறப்புள்ள மக்களாக வாழ உதவி செய்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, புத்தகத்தை வாங்குவோம். நாம் எல்லாரும் வேத புத்தகத்தை படிக்கிறோம். பைபிள் நல்லது. அந்த பைபிளை மட்டும் படித்தால் பைபிளை முழுவதாக அறிந்து கொண்டதாக நாம் சொல்ல முடியாது. நீங்கள் பைபிளை படிக்கும்போது எத்தனையோ பகுதிகள் உங்களுக்கு புரியாது, எத்தனையோ சொற்கள் உங்களுக்கு புரியாது. அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பைபிளையும் படிக்க வேண்டும். பைபிளை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்கள், ஒரு பைபிளுடைய புத்தகம் எந்த பின்னணியிலே, எந்த பேக்ரவுண்ட் அது எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது, என்ன நோக்கத்திற்காக எழுதப்பட்டது என்று சொல்லி வேத புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புத்தகத்தை பற்றிய கமெண்ட்ரி, விளக்க உரை நூல்கள் இருக்கின்றன. அதோடு கூட கன்கார்டன்ஸ் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. இப்பொழுது விசுவாசத்தை பற்றி ஒரு அருளுரை தயாரிக்க வேண்டும், ஒரு பேச்சை பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் கன்கார்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்தால் விசுவாசம் என்ற அந்த
பொருளில் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள 66 புத்தகங்களில் விசுவாசம் என்ற சொல் எங்கெங்கே வருகிறது என்று சொல்லி நாம் எளிதாக கண்டுகொள்ளலாம். அது மட்டுமல்ல, சொற்பொருள் அகராதி, அதாவது ஒரு பொருளை பற்றிய ஒரு கட்டுரை. உதாரணமாக அன்பு என்று சொல்லி வைத்துக்கொள்வோம். அன்பு என்பதை பற்றி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அங்கே எங்கே காணப்படுகிறது, அன்பு எந்த சூழலில் என்ன பொருளோடு சொல்லப்படுகிறது, அதை பயன்படுத்தினவர்கள் யார், இப்படியெல்லாம் தொகுத்து ஒரு கட்டுரையாக ஒவ்வொரு பொருளுக்கும் கட்டுரையை தயாரித்து அதை புத்தகமாக அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள். நம்முடைய பைபிளை கூட இன்றைக்கு சில்ட்ரன் பைபிள், குழந்தைகள் திருமறை, யூத் பைபிள், அதே போன்று திருமணமானவர்களுக்காக ஒரு பைபிள், இப்படி பல விதங்களிலே பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, அச்சடிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் புத்தகங்களை வாங்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது உங்களுக்கு நன்மையைத்தான் தரும். நீங்களும் நானும் எத்தனையோ நண்பர்களை வைத்திருந்தோம். யோசித்து பாருங்கள், அந்த நண்பர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மோடு இல்லை. ஒரு வேளை நம்மை விட்டு பிரிந்திருப்பார்கள், அல்லது நமக்கு வித்தியாசமான முறையிலே போயிருப்பார்கள். ஆனால் புத்தகம் நம்மோடு இருக்கும்போது அது எப்போதும் நமக்கு நன்மையை தான் தரும், தீமையை கொடுக்கவே கூடாது. எனவே அப்படிப்பட்ட புத்தகங்களை நீங்கள் வாங்க வேண்டும். இரண்டாவது தலைப்பாக சொன்னேன், புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். நான் வெளிநாட்டுக்கு போகும்போதெல்லாம் பார்க்கிற ஒரு காட்சி, வெளிநாட்டை வாழ்கிற அந்த சகோதர சகோதரிகள் வீட்டை விட்டு போகும்போதெல்லாம் தங்களுடைய பையிலே ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். ட்ரெயினில் போகும்போது வாசித்து கொண்டே வருவார்கள், பஸ்ஸில் போகும்போது வாசித்து கொண்டே வருவார்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த புத்தகத்தை வாசிக்கிற அந்த அருமையான பழக்கம். புத்தகம் இல்லாமல் யாரையும் தனியாக பார்க்க முடியாது. இதை நான் கண்ணார பார்த்திருக்கிறேன். எனவே நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்டவர்களாக எப்போதும் புத்தகத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக இருப்பது நல்லது. நாம் எப்போது புத்தகத்தை வாசிக்க துவங்கினாலும் வாசிப்பதற்கு முன்னதாக நம்முடைய கையிலே ஒரு பென்சில் அல்லது பேனா அல்லது ஒரு மார்க்கர், இதை நாம் வைத்துக்கொள்வது நல்லது. ஏனென்றால் ஒரு புத்தகத்திலே பல நல்ல கருத்துக்கள் வரும்போது அதை நாம் அடிக்கோடிட்டு மார்க்கராலே அதை நாம் அச்சிட்டு வைத்துக்கொள்வது, நாம் திரும்பவும் அதை பார்க்கும்போது அந்த நல்ல கருத்துக்கள் நம்முடைய கண்ணுக்கு உடனடியாக தெரிய வரும். எனவே எப்போதும் நீங்கள் புத்தகம் படிக்கும்போது நான் சொன்ன இந்த காரியத்தையும் நீங்கள் செய்யும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். புத்தகம் படிப்பது பல நன்மையான காரியங்களை கொடுக்கிறது. வொக்காபுலரி என்று சொல்வோம், அதிகமான வார்த்தைகள். புத்தகத்தை படிக்க படிக்க புதிய புதிய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். புத்தகங்களை படிக்கும்போது அது நம்முடைய கற்பனை திறனை அதிகப்படுத்துகிறது, நம்முடைய அறிவை அதிகப்படுத்துகிறது, நம்முடைய நினைவாற்றலை அது அதிகப்படுத்துகிறது. புத்தகம் படிக்கும்போது நம்முடைய கண்ணும் நம்முடைய மூளை நரம்புகளும் எப்போதும் அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது, ஆக்டிவாக இருந்து கொண்டே இருக்கும். ஆகையினால டிமென்ஷியா என்று ஒரு மறதி நோய், பலர் இன்றைக்கு அதனால கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் புத்தகம் படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் டிமென்ஷியா என்ற அந்த மறந்து போகின்ற அந்த நோய் உங்களுக்கு வரவே வராது. ஏனென்றால் புத்தகம் படிக்க படிக்க
மறதி உங்களை விட்டு போய்விடும். நினைவாற்றல் எப்போதும் உங்களோடு கூட இருக்கும். அதே போன்று அல்சைமர், அது ஒரு நோய். அது என்ன செய்யுமாம், மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளை எல்லாம் சுருங்க வைத்து அந்த மூளையில் இருக்கக்கூடிய அணுக்களை எல்லாம் சிதைத்து விடுமாம். அது காலப்போக்கில் சிந்திக்கவே முடியாமல் போய்விடுகிறது. புத்தகம் படிக்கிறவர்களாக இருந்தால் இந்த அல்சைமர் என்ற நோயும் இருக்காது. நம்முடைய மூளை எப்போதும் வேகமாக இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்கும். உடலுக்கு உடற்பயிற்சி செய்கிறோம், நல்லது. காலையில் எழுந்தவுடன் நடக்கிறோம், ஓடுகிறோம், மற்ற காரியங்கள் எல்லாம் செய்கிறோம். அதே போன்று நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு பயிற்சி வேண்டுமென்றால் அது புத்தகம். ஒரு நல்ல புத்தகம், ஒரு நல்ல நண்பனை போன்று, நல்ல ஆலோசகரை போன்று, நல்ல கருத்துக்களை நமக்கு சொல்லி நம்மை வழிநடத்துகின்ற வழிகாட்டியை போன்று அது இருக்கிறது. எனவே எத்தனையோ காரியங்களுக்காக நாம் நேரத்தை செலவிடும்போது, இன்றைக்கு இந்த மொபைல் அல்லது செல்போன் என்று சொல்கிறோமே, அதில் எவ்வளவு நேரம் செலவு செய்கிறோம். ஏதோ சில காட்சிகளை பார்ப்பதற்காக மணிக்கணக்காக அதை பார்க்கிறோம். காட்சிகள் நாம் செல்போனை மூடின பின்னதாக நம்முடைய மனதை விட்டு அது போய்விடும். ஆனால் ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள், அந்த கருத்துக்கள் உங்களுடைய இதயத்திலே எப்போதும் இருக்கும். இனிய கருத்துக்களாக இருந்தால் அது உங்களை சிந்திக்க வைத்து, சிரிக்க வைத்து, உங்களை மகிழ்ச்சியாக எப்போதும் வைத்துக்கொள்ளும். எனவே நீங்கள் எப்போதும் புத்தகம் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டாம். ஒரு வேளை புத்தகம் படிக்கக்கூடிய அந்த பழக்கம் இல்லாமல் இருந்தால் இன்றையிலிருந்து துவங்குங்கள். இது நல்ல பழக்கம், ஒரு கெட்ட பழக்கம் அல்ல. இந்த பழக்கம் உங்களுக்கு உதவியாகத்தான் இருக்கும். இந்த பழக்கம் உங்களுக்கு இருந்தால் அது உங்களை அடுத்தவர் மத்தியிலே உயர்த்தி காட்டும். ஏனென்றால் உங்களுக்கு புதிய சொற்கள் கிடைக்கிறது, கற்பனை திறன் இருக்கிறது, பல புதிய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சிறப்பான அம்சம் புத்தக வாசிப்பதில் இருக்கிறது. எனவே புத்தகத்தை நீங்கள் வாங்கி அதை படிக்க வேண்டாம். புத்தகம் இல்லாத ஒரு வீடு, அறை, அது உயிரில்லாத ஒரு உடலை போன்றது என்று ஒரு அறிஞர் சொல்கிறார். உண்மையாகவே புத்தகங்கள் நம்முடைய வீட்டை அலங்கரிக்க வேண்டாம். நம்முடைய வீடுகளில் எவர் சில்வர் பாத்திரங்கள் வைப்போம், மிக்சி கிரைண்டர் வைப்போம், அல்லது மற்ற காரியங்களை வைத்து வீட்டை அழகுபடுத்துவோம். ஆனால் எல்லா அழகை காட்டிலும் அழகுக்கு அழகாக அமைவது புத்தகங்கள். எனவே நம்முடைய வீட்டில் ஒரு இடத்துல நாம் புத்தகங்களை வைப்பதற்காக ஒரு அலமாரி, ஒரு சின்ன லைப்ரரி நாம் வைப்பது நல்லது. மூன்றாவதாக நான் சொன்னேன், புத்தகங்களை எழுதுவது நல்லது. புத்தகங்களை எழுதுவோம். நான் 2 தலைப்புகளை சொன்னேன். புத்தகங்களை வாங்குவோம், புத்தகங்களை படிப்போம். இந்த புத்தகங்களை வாங்குவதையும் படிப்பதையும் நாம் செய்வோம் என்றால், மூன்றாவது தலைப்பாக நான் சொன்ன புத்தகங்களை எழுதுவோம் என்பது உண்மையாகவே எளிதாக நாம் செய்ய முடியும். முதல் 2ஐயும் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் மூன்றாவதை உறுதியாக அவர்கள் செய்வார்கள். ஏனென்றால் நான் மறுபடியும் சொல்கிறேன், புத்தகங்களை படிக்கும் போது நமக்கு அறிவாற்றல் பெருகுகிறது, கற்பனை திறன் பெருகுகிறது, ஞாபக சக்தி பெருகுகிறது. இப்படி எல்லாம் பெருகிக்கொண்டே இருப்பதனால அடுத்தவர் எழுதின புத்தகத்தை நாம் எவ்வளவு நாளைக்கு படித்துக்கொண்டே இருப்பது என்ற எண்ணம் வந்து, ஏன் நாம் ஒரு புத்தகத்தை எழுதக்கூடாது என்று சொல்லி புத்தகங்களை எழுத ஆரம்பித்து விடுவோம். எனவே
நீங்கள் புத்தகங்களை எழுத வேண்டாம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் வேத புத்தகத்தை படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நாம் படிப்போம் என்றால் அங்கே கடவுளாகிய கர்த்தர் 10 கட்டளைகளை எழுதினார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். அதை யாத்ராகம புத்தகத்திலேயும் படிக்கின்றோம், உபாகமத்திலே படிக்கின்றோம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அதே போன்று யாத்ராகம புத்தகத்திலே நாம் படிக்கும்போது கர்த்தராகிய கடவுள் எழுதினார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எழுதுகிற ஆண்டவர். பழைய ஏற்பாட்டிலே மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டை நாம் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதுகிறவராயிருந்தார். யோவான் நற்செய்தி நூலில் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் நாம் படித்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய விரலினாலே தரையிலே எழுதினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எழுதுகிற ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவரை போல் எழுத வேண்டாம். நாம் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த பவுல் அவர்கள் எழுதின 13 நிருபங்களை நாம் பார்க்கிறோம். அது ரோமரிலிருந்து பிலமோன் வரைக்கும் இருக்கக்கூடிய 13 நிருபங்கள். ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன். இந்த 13 நிருபங்களையும் பவுல் எழுதினார். ஆனால் வேத அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த 13ஐ மட்டுமல்ல, பரிசுத்த பவுல் இன்னும் அதிகமான நிருபங்களை எழுதினார். அவைகள் திருமறையிலே சேர்க்கும்போது அவைகளை விட்டுவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் பவுல் நிறைய கடிதங்களை எழுதியிருக்கிறார். அப்படி நிறைய கடிதங்களை எழுதின பவுல் எப்படி எழுதினார் என்று சொல்கிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், பவுல் சொல்கிறார், என் கைப்பட நான் எழுதினேன். இன்றைக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் போன்ற வசதிகள் ஏராளம் இருக்கின்றன. எதையும் எவ்வளவு சீக்கிரமாகவும் நாம் அச்சிட்டு வெளியிடலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக பரிசுத்த பவுல் வாழ்ந்த காலத்தில் எந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸும் இல்லை, கையால் எழுதி. அப்படி என்றால் எவ்வளவு நேரத்தை பரிசுத்த பவுல் செலவிட்டிருப்பார். அருமையான சகோதரி சகோதரியே, அப்படி அவர் கையால் எழுதி நேரத்தை செலவிட்டு கடிதங்களை எழுதினால்தான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே பாதிக்கு பாதி பரிசுத்த பவுலுடைய கடிதங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எனவே இப்படி பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய மீட்பரும் நம்மை போன்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அடியாரும் எழுதினதைப் போல நீங்களும் நானும் எழுத வேண்டாம், புத்தகங்களை எழுத வேண்டாம். ஒருவேளை நாம் பெரிய புத்தகங்களாய் எழுத முடியாது என்று நினைத்தால் சின்ன புத்தகங்கள், புக்லெட்ஸ் என்று சொல்லுவோம், சின்ன சின்ன புத்தகங்கள், கொஞ்சம் பக்கங்கள் உள்ளது, அதை எழுதலாம். அதுவும் கூட சிரமம் என்று நீங்கள் நினைத்தால் கைப்பிரதி, டிராக்ட்ஸ் என்று சொல்லுவோமே, அதை எழுதலாம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி சுகவீனமாகி சுகமடைந்த பின்னதாக ஆண்டவர் கொடுத்த அந்த சுகத்தை 2 பக்கங்களிலே ஒரு கைப்பிரதியாக எழுதி அச்சிட்டு பலருக்கு கொடுப்பார். நான் அவரிடத்திலே கேட்டேன், இதை ஏன் இப்படி செய்கிறீர்கள் சொல்லி கேட்டபோது அவர் சொன்னார், நான் இப்படி செய்வதனாலே 2 காரியங்கள் நான் நம்புகிறேன். ஒன்று, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது, அவர் சுகவீனத்திலிருந்து சுகத்தை கொடுக்கிறார் என்ற அந்த கர்த்தருடைய பெயர் பிரஸ்தாபப்படுகிறது ஒன்று. 2வது, இந்த கைப்பிரதியை படிக்கிறவர்கள் எனக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்ததை போல அவர்களுக்கும் கொடுப்பார்கள் என்று அவர்கள் விசுவாசிக்கக்கூடிய அந்த நிலையை உருவாக்குகிறது என்று சொல்வார்.
அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் நானும் கூட நான் ஆரம்பத்தில் சொன்னவனமாக பெரிய புத்தகமாக எழுத முடியாவிட்டால் விட்டுவிடுங்கள். ஒரு புக்லெட் எழுதலாம், முயற்சி செய்யுங்கள். அதுவும் முடியாது என்று சொன்னால் கடவுள் நமக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் விடை கொடுத்திருக்கிறார். பயணங்களிலே பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் எத்தனை அருமையான மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான நிகழ்வுகளெல்லாம் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு கைப்பிரதியாக அச்சிட்டு அநேகருக்கு கொடுக்கும்போது அது கர்த்தருடைய நாமத்தை நாம் பிரசாரப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒன்று நம்மை போன்ற விசுவாசிகள் கர்த்தரை விசுவாசித்து அவர்களும் இப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உள்ளுதலை அவர்களுக்கு கொடுக்க கைப்பிரதி உதவும். எனவே எழுதுவோம், தூங்குவோம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். எனவே தூங்குவோம், நம்மாலும் முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடும் நாம் துவங்குவோம். புத்தகங்களை வாங்குவோம், புத்தகங்களை படிப்போம், புத்தகங்களை எழுதுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.